சிஏ கிளாஸில் ஃபவுண்டேஷன் பேப்பர் 1ல் அக்கௌண்டிங் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர் தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டிரான்சாக்ஷன்னா என்ன, ஈவெண்ட்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதாவது டிரான்சாக்ஷன்றது எளிமையாக தமிழில் புரிகிற மாதிரி, தமிழ் மக்களுக்காக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். டிரான்சாக்ஷன்றது இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் இல்லாட்டி விற்கிறோம் அப்படின்னா அதுதான் டிரான்சாக்ஷன். அ பிஸ்னஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் ஆக்ட் அண்ட் அக்ரிமெண்ட், இதெல்லாம் டிரான்சாக்ஷன். இவெண்ட் அப்படின்னா என்னென்னா அ ஹேப்பனிங் அஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் அ டிரான்சாக்ஷன். இது ஒரு ரிசல்ட். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு கடைக்கு போகிறேன், என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, நான் 100 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா 50 ரூபா கொடுத்து நான் ஒரு கேக் வாங்குகிறேன். ஓகே, நான் 50 ரூபா கடைக்காரங்களுக்கு கொடுக்குறேன், நான் கேக்கை வாங்கிக்கிறேன். இது டிரான்சாக்ஷன். கை மாறுதா, பணம் கை மாறுது, பொருள் கை மாறுது, இது டிரான்சாக்ஷன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே, நான் பொருள் வாங்கினேன், 50 ரூபா கொடுத்தேன், கேக்கு வாங்கினேன், மிச்சம் என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா அதுதானே ரிசல்ட்டு. ஸோ அதுதான் ஈவெண்ட். என் கையில் மிச்சம் 50 ரூபா இருக்குது. லாஸ்ட்டாக இந்த டிரான்சாக்ஷன்னால் கடைசியாக என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதுதான் ஈவெண்ட். இதுதான் பேசிக்காக டிரான்சாக்ஷனுக்கும் ஈவெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. அப்புறம் இதில் ரிசிப்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை புதுசாக உள்ள வரும். நம்ம ரிசிப்ட்ன்றதை எங்கே கேள்விப்பட்டிருப்போம், ஏதாவது கடைக்கு போகிறோம், பில்லு கொடுங்கன்னு கேட்போம், ரிசிப்ட் கொடுங்கன்னு கேட்போம். நமக்கு ரிசிப்டை பில்லாக தான் தெரியும். ஆக்சுவலாக ரிசிப்ட்னா என்னென்னா, நம்ம பில்லு வாங்கும் போதே மேலே சில இடத்துல ரிசிப்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ரிசிப்டுக்கு இங்கே சிஏல ஒரிஜினல் அர்த்தம் என்னென்னா மணி உள்ளே வருது, அதுதான் ரிசிப்ட்னு அர்த்தம். அதாவது மணி இன்கமிங். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், சரியா? அவங்களுக்கு டேக்ஸ் மூலமாகவும் இல்லாட்டி அவங்க வேறு ஏதோ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் அவங்களுக்கு பணம் உள்ளே வரும் இல்லையா, அது அவங்களுக்கு ரிசிப்ட். இப்போ வேறு ஏதாவது செலவு பண்ணுறாங்க, ஒருத்தவங்களுக்கும் செலவு பண்ணுறாங்கன்னா அது எக்ஸ்பென்ஸ், சரியா? ஸோ ரிசிப்ட்ன்றது மணி உள்ளே வருது, அதுக்கு பேர் தான் ரிசிப்ட். அதை நம்ம ஒரு பில்லு மாதிரி எழுதிக்கிறோம், பில்லு ரிசிப்ட்னு நினச்சிட்ருப்போம். நம்ம மணி உள்ளே வர்றது, மணி இன்கமிங் தான் ரிசிப்ட். இப்போது சர்ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிசிப்ட் நம்ம மணி இன்கமிங்னு பார்த்தோமா, மணி உள்ளே வருது, அதுதான் ரிசிப்ட்டு. என்கிட்ட இப்போ ஒரு 100 ருபீஸ் இருக்குது, நான் 70 ருபீஸ் செலவு பண்ணிட்டேன், மிச்சம் என்கிட்ட 30 ரூபா இருக்குது, அது எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன்னா செலவு பண்ணாமல் வச்சுருக்கேன், அது சர்ப்ளஸ். ஓகேவா? இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குது, நான் 150 ரூபாய்க்கான செலவு பண்ணிட்டேன். செலவு 100 ரூபா இருக்கும்போது 150 ரூபாய்க்கு செலவு பண்ண முடியாது, ஆனால் அக்கௌண்ட்ஸில் அப்படி கணக்கு காட்ட முடியும். கடன் வைக்கிறோமோ இல்லாட்டி நாளைக்கு தர்றேன்னு சொல்லிடுறோமோ, அப்போது நம்ம அந்த டைமில் டெஃபிசிட்டில் இருப்போம். ஓகேவா? நம்ம கையில் பணம் செலவு போக மிச்சம் இருந்துச்சுன்னா அது சர்ப்ளஸ். நம்ம செலவுலாம் போக நம்ம வச்ச பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது டெஃபிசிட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ அக்கௌண்டிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப ஈஸியாகவே நான் சொல்கிறேன். அக்கௌண்டிங்கில் ரெஜிஸ்டர், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ மணி உள்ளே வரும், வெளியே போகும், நம்ம அதை இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அப்படின்லாம் சொல்லுவோம். இது எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், சரியா? இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணுறது, லாஸ்ட்டில் சம்மரைஸ் பண்ணுறது, அந்த சம்மரைஸ் பண்ணதுலேருந்து தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. அந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக யூஸ் ஆகும்? ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்காக, ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அதோட அக்கௌண்டிங்கோட எய்ம் அப்படின்னு என்னென்னு வச்சுக்கிட்டா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் தேவையா, கணக்கு வழக்கு அப்படின்னா எனக்கு தேவைப்படும். அந்த எனக்கு ஒரு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சாதான் நான் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியும். கரெக்டு தானே? அந்த நீட் எனக்கு இருக்குது, எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். அந்த கிளியரான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் அக்கௌண்டிங்கோட எய்ம். ரொம்ப சிம்பிள். இப்போ இன்கம் வருதா, ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் அக்கௌண்ட்ஸில். எக்ஸ்பென்ஸ் போகுதா, ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். அதை சம்மரைஸ் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் அக்கௌண்டிங்கோட பேசிக் பர்பஸ். அவ்வளோதான். இப்போ இந்த அக்கௌண்டிங்கை லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க. அடுத்து
அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னா அக்கௌண்டிங்கில் 2 புக்கு இருக்குது. ப்ரைமரி புக்குன்னு ஒன்று இருக்குது, செகண்டரி புக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு புக்கு, செகண்ட் புக்கு. ஃபஸ்ட்டு புக்கு நமக்கு எல்லாமே ஜேர்னல்னு ஒன்று தெரியும். ப்ரைமரி புக்கில் இன்னொரு பேர் ஜேர்னல், அதுக்கு இன்னொரு பேர் சப்சிடியரி புக். 3 பேர்: ப்ரைமரி புக், இல்லாட்டி ஜேர்னல், இல்லாட்டி சப்சிடியரி புக். நம்ம ஜேர்னல்னு அடிக்கடி சொல்லியே பழகியிருப்போம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜேர்னல்ஸ் எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இல்லாட்டி நம்ம கடையில் போய் பில்லுலாம் பார்த்துருப்போமே, அதில் தனித்தனியாக செக்ஷன்ஸ், கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நமக்கு டிரான்சாக்ஷனுக்கு, இவெண்ட்டுக்கு இதெல்லாமே தனித்தனியாக எழுதுறதுக்கு தனியாகவே ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம எழுதுறதுக்குன்னே ஈஸியாக இருக்கிற மாதிரி டேபுலர் காலம் ஸ்பேஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம டிரான்சாக்ஷனோ இல்லை அதோட ரிசல்ட்டு வர்ற இவெண்ட்டோ அதை லாஸ்ட்டில் நம்ம சம்மரைஸ் பண்ணுவோம். என்ன டீட்டெயில்ஸ்லாம், முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சம்மரி ரெடி பண்ணுவோம். இது எல்லாம் எழுதுறதுக்கு ஏற்ற புக்கு ப்ரைமரி புக்கு, அதாவது நம்ம ஜேர்னல்னு சொல்லுவோம். அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்குன்னே ஒரு தனி நோட்டே இருக்குது, அதுதான் ஜேர்னல். கரெக்டாக எழுதுறது இந்த இடத்துல எழுதணும், ஈஸியாக நம்ம டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுன்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக செஞ்ச புக். சரி, இப்போ நம்ம ப்ரைமரி புக்கில் எழுதியாச்சு, ஜேர்னலில் எழுதியாச்சு. அதுக்கு இன்னொரு பேர் ப்ரைமரி புக்கு, ஜேர்னல் இல்லாட்டி சப்சிடியரி புக். ஓகேவா? இப்போ ஜேர்னலில் எழுதியாச்சு. அடுத்து அதை லெட்ஜருக்கு மாற்றுவாங்க. லெட்ஜர் ரொம்ப மெயினான புக்கு. இப்போது டிரான்சாக்ஷனு, இவெண்ட்டு இது எல்லாமே ப்ரைமரி புக்கில் நடந்திருக்குமா, இதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க லெட்ஜரில். கிளாஸிஃபை பண்ணி அதாவது தனித்தனியாக பிரித்து லெட்ஜரில் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா 4 கேட்டகரி தான். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அதாவது வரவு எழுதுவாங்க, செலவு எழுதுவாங்க. மொத்தம் 4 சொன்னேன் இல்லையா? வரவு, செலவு, அதுக்கப்புறம் அசட், லயபிலிட்டி. அசட்னா என்னென்னா சொத்து. ஏதாவது ஒன்று நமக்கு பணத்தை உள்ளே கொண்டு வந்துச்சுன்னா அது அசட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு வச்சுருக்கேன். அந்த லேண்டை நான் பார்க்கிங்காக விடுறேன். எனக்கு மாதமோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது சும்மா இருக்கிற லேண்டு எனக்கு பணம் கொடுத்துட்ருக்கு, பணம் உள்ளே வருது, என் பாக்கெட்டுக்கு வருது, அது அசட். லயபிலிட்டி அப்படின்னா, இப்போ நான் ஒரு வீடு வாங்குகிறேன், லோன் போட்டு வாங்குகிறேன். மாதம் நான் பேங்க்குக்கு அதுக்கு லோன் திரும்ப நான் கட்டணும், இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும். அப்போ அந்த வீடு எனக்கு லயபிலிட்டி, என் பாக்கெட்லேருந்து மணி வெளியே போகுது, இது லயபிலிட்டி. இதுதான் பேசிக் 4 கிளாஸிஃபிகேஷன். டிரான்சாக்ஷனோ இவெண்ட்டோ இது எல்லாமே ப்ரைமரி புக்கு ஜேர்னலில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அதை பண்ணதை எடுத்து அதை ரெஃபரன்ஸாக வச்சு லெட்ஜரில் 4ஆக கிளாஸிஃபை பண்ணுவோம். இன்கம், எக்ஸ்பென்ஸு, அப்புறம் அசட், லயபிலிட்டி. இந்த இதெல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு சம்மரி நம்ம எழுதுவோம். சம்மரி நம்ம எப்படி எழுதுவோம்? ப்ராஃபிட்டா லாஸா அதையும் நம்ம போடுவோம். பேலன்ஸ் ஷீட்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ தெராசு, அதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோமா? அசட்டு, லயபிலிட்டி இதெல்லாம் காட்டுறது தான் பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ அசட் அதிகமாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு லாபம் அதிகமாக இருக்கும், பாக்கெட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே போகும். லயபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு செலவு போக ஜாஸ்தியாகிட்டே போகும், கடைசியில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த லெட்ஜரில் அதை கிளாஸிஃபை எல்லாமே இன்கம்மு, எக்ஸ்பென்ஸு, அசட்டு, லயபிலிட்டி இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி அதை கடைசியில் சம்மரைஸ் பண்ணி, எப்படி சம்மரைஸ் பண்ணுவாங்க? ப்ராஃபிட்டு, லாஸை காட்டுவாங்க, பேலன்ஸ் ஷீட்டை காட்டுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள்.